இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன் சார். நம்ம டைரக்டர் யாருன்னு தெரியும், முருகதாஸ் அவருடைய திரைப்படத்துடைய இன்ட்ரடக்ஷனாக நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறாங்க. அதோடைய டைட்டில் டீசர் தான் வெளியாக இருக்குது. நிறைய டீசர் படம் வந்து சீக்கிரம்ன்ற மாதிரி ஒரு டைட்டிலாக இருக்குன்ற மாதிரி ஒரு இது போய்கிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இன்றைக்கி காலைல வந்து நேற்றுக்கு கூட அமரன் படத்துடைய 100வது நாள் செலிப்ரேஷன் வீடியோ ஒன்று வெளியாச்சு, செம்மையாக இருந்தது. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பராசக்தி படத்துடைய சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்ம ஏஆர் முருகதாஸ் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய டைரக்ஷன் செம்மையாக பண்ணக்கூடியவர், சம்பவம் பண்ணக்கூடியவர். இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் அவரும் சம்பவம் பண்ணக்கூடியவர். அவருக்கு ஆக்ஷன் படம்னாலே கொஞ்சம் நல்லா அமரன் படத்துலேருந்தே அவர் பயங்கரமாக பண்ணுறாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பராசக்தியும் அதே மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து இப்போது அடுத்த படமும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் தமிழ்லைனை வச்சு சொல்கிறேன், இது ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. துப்பாக்கி படம் எடுத்தவரும் துப்பாக்கி வாங்கினவரும் சேர்ந்து நடிக்க இருக்கிற ஒரு படம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிளிம்ஸு, டைட்டில் கிளிம்ஸு. படம் பேர் வந்து மதராசின்னு வச்சுருக்காங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அனிருத் சாருடைய மியூசிக். வாங்க 3, 2, 1. ஓ பா, நல்லா இருக்கு. ஓ பா, செம்ம பீஜம்ங்க. ஓ ஓகே ஓகே. 4 லாங்குவேஜில் வருது படம். ஓகே, 5 லாங்குவேஜில் வருது போலங்க படம். ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய லுக் வைஸ் செம்மையாக இருக்கார். தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, நிறைய ஹேர் வச்சுக்கிட்டு, பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். அம்மனன் படத்துக்கு அப்புறம் அவருடைய லுக் வைஸ் எல்லாமே அவர் வேறு மாதிரி மாறிக்கிட்டே வராரு நம்ம எஸ்கே அவர்கள். அதே போல் தான் இந்த படத்துலேயும் அவர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காருங்க. வேறு மாதிரி இருக்கார். ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கார் வந்து சரசரன்னு வந்து மோதின ஷாட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இப்போ அந்த பில்டிங் வந்து வெடிக்கிற ஷாட்டாக இருக்கட்டும், பாம் பிளாஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரெய்லரோடைய கட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் இப்படி தான் இருக்கும், பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி அழகாக கட் பண்ணியிருக்காங்க. 45 வினாடி வீடியோ இருந்தாலும் அதுக்குள்ளே எவ்வளோ கேரக்டரை காட்ட முடியுமோ எல்லாருமே காட்டியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் முருகதாஸ் சார் வந்து எப்படி சம்பவம் பண்ணுவாருன்னு தெரியும். அதே போல் இது வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ் பண்ணிட்டு ஏதோ பயங்கரமாக இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. எனக்கு வந்து எஸ்கே அவர்களை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவருடைய லுக் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில். இப்போ ஏதோ ஒன்று பண்ணாருங்க கழுத்தை, இந்த பக்கமும் சம்திங் 2 பக்கம் பண்ணும்போது அது நல்லா இருந்தது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து துப்பாக்கி படத்தில் வில்லனா பண்ணார் பார்த்தீங்களா, வித்யுத் ஜமால். அவருடைய லுக்கும் மிரட்டலாக இருக்குது. அவர் வந்து சம வில்லனாக இருப்பாருன்ற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம் இது வந்து என்ன மாதிரி நம்ம முருகதாஸ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காருன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அது அந்த ஷாட் எல்லாமே கண்ணுக்குள்ளே நிற்கிதுங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. அவருடைய அந்த 2 கண்ணை மட்டும் காட்டுற விதம் வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இது டீசர் டைட்டில் ஃபிலிம்ஸ் வந்து 1 மினிட்குள்ளே தான் விட்டுருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் அனிருத் சாருடைய பிஜிஎம் வந்து சொல்லவே தேவையில்ல, அவர் செம்மையாக பண்ணக்கூடியவர். அதே மாதிரி தான் இதில் வந்து பிஜிஎம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் கேட்குற விதம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிவகார்த்திகேயன் சார் கண்ணை மட்டும் காட்டுற விதம் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த டைட்டில் டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மதராசின்னு வச்சுருக்காங்க. துப்பாக்கி படத்தில் வில்லனா பண்ணார் பார்த்தீங்களா, வித்யுத் ஜமால். அவர் தான் இந்த படத்துலையும் பண்ணுறாரு. வில்லனா இல்லை வேறு எதனா கேரக்டரான்னு தெரியல. டீசர் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது.
ஒரு நிறைய இடத்துல அவர் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து முருகதாசர் படத்தில் பண்ணணும், அந்த ஹீரோவாக பண்ணணுன்ற ஆசை இருந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி பழைய இன்டர்வியூலலாம் சொல்லியிருப்பார். அதே போல் மான் கராத்தா படத்தில் பேனரில் நினைச்சா எனக்கு முருகதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும், சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப பிடிக்கும். இவங்க காம்போவில் ஒரு ஆக்ஷன் கிரியேட்டாக ஒரு படம் வரப்போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கு. டீசர் வைஸ் செம்ம மனுஷன் வேற மாதிரி இருக்காங்க. அமரன் படத்துலேருந்தே இவருடைய போக்கே வேறு மாதிரி இருக்குது. அமரன் படத்துலேயே உடம்பெல்லாம் ஏற்றி பயங்கரமாக பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து இப்போ பராசக்தியில் காலைல ஒரு கிளிம்ஸ் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிளிம்ஸ்லாம் செம்மையாக இருக்காருங்க. செம்ம லுக்காக ரொம்ப அழகாக இருக்கார். அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ஷன் திரைப்படமாக இது பயங்கரமாக இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது டீசர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.